ஏமா என்னத்தா நீ ஒரு சொத்து வச்சிருக்கீல, அந்த சொத்தப்புறம் எடுத்து காட்டு. நீ ஒரு இல்லை சும்மா எடுத்து காட்டு, மக்களுக்கு தெரிய வேணாமா நீ எவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கேன். என்ன சொத்து என்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்க அம்மா வச்சிருக்க சொத்தப்புறம் பாருங்க. எங்க அம்மா எங்கே போனாலும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் இந்த மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டே போகுங்க. எதுக்குன்னு கேளுங்களேன். ஏமா அந்த மஞ்சள் பைய தூக்கிட்டே வர? ஏதா எதுவும் தொலைஞ்சிருந்து வேறக்கூடாதுங்க. வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு 6 எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொண்டுருவாங்க. நான் கையிலேயே வச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இதில் என்னென்ன இருக்கு? ஒரு ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி. இதை ஏதாச்சும் தேவைண்டா தானே எடுத்துகிட்டு போகணும். எதுக்கு தேவையே இல்லாமல் தினமும் வரையிலையும் போகையிலையும் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு சொல்லு காரணத்தை. இது அம்புட்டும் பட்டா பத்திரம் அம்புட்டு வச்சுருக்கேன். அது காரணம்டா அதுக்கு வந்து எங்கே கீழே மேலே விழுந்துடும், போட்டுருவியே எடுத்து போட்டுருவியே, உங்கள்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு நான் கொண்டுக்கிட்டே வரேன், கொண்டுக்கிட்டே போகிறேன். அதை எதுக்கு கையிலே எடுத்துக்கிட்டு கொடுத்துட்ற? ஏத்தாப்பா நான் பாட்டில் போகிறேன், வாரேன், மதுரைக்கு போகிறேன், பிச்சை குழந்தை போகிறேன், இங்கேருந்து அங்கே ஒரு நகை வைக்கிறேன். ஒரு திடீர்னு ஒரு என்னமா ஆதார் கார்டு பதிங்கன்றாங்க. ஒரு இந்த அன்னைக்கெல்லாம் இப்போ வந்து இது என்னம்மா மோடி பதியணும் அப்படின்ட்டாங்க. அதை போய் மோடி பதிஞ்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தேவையிட்ட நான் பாட்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பாத்தினூரில் பதியெல்லாம் அங்கிட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்து பிச்சைமண்டலேருந்து இங்கே மதுரைக்கு வந்தால் மதுரைக்கு கொண்டு வரலான்னு இப்படியே தெரியணுத்தான் ஒரு நகை அடை வைப்பேன். ஏங்க இந்த சொத்தையே ஒரு நாள் களவு வருது தெரியுமா? இந்த சொத்து களவோட கதையை சொல்லுவாமா? சொல்லுத்தா விட்டுச்சி. அப்படி எனக்கு வந்து சேவாரு அம்புட்டு வேலை இருக்கு. இந்த சொத்தை ஒரு நாள் என் கையில் கொடுத்துருச்சுங்க. கூட்டமாக இருக்குது பஸ்ஸுண்டு. நானும் இந்த சொத்தை வாங்கினதை மறந்துட்டு நான் ஹேண்ட்பேக்கை மட்டும் போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு இறங்கிட்டே பார்த்துங்க. இறங்கின உடனே எங்கள் அம்மாவுக்கு இறங்கின நிமிஷமே எங்கடி நான் கொடுத்த என் பையன்னுச்சு. எந்த பையன் கேட்குற அப்படின்னு. நான் உன்ட்டு கொடுத்துலடி மஞ்சள் பையன், அதில் தானடி எல்லாம் இருக்குது. நான் என்ன பே ஆத்தாடி போட்டாளேன்னு ஒரே தான் பஸ் ஸ்டாண்டில் ஒப்பாரி வைக்குது பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க சுற்றி எத்தனை வகை நகை இருக்குது பையில், எத்தனை வகை நகை இருக்குன்றாங்க. நான் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ நான் என்ன செய்கிறது? அதில் வெறும் பேங்க் பாஸ்புக்கும் நகை வச்சு 600 வச்சுருந்தேத்தா 600 வச்சுருந்துருக்கேன். நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஏமா அழுகாதமான்றேன். பஸ் ஸ்டாண்டே கூட்டிகிட்டு வச்சுங்க. இது ஒப்பாரி வைக்குது பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் பஸ்ஸில் இந்த ஊருக்கு போகுது அந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு ஆள். அவர்கிட்ட போய் சொன்னான், இந்த மாதிரி பரம்பூடி பஸ்ஸில் வந்தோம், பஸ்ஸு வரையில் மின் சீட்டில் வச்சுருக்கோம், இப்படி எங்கள் அம்மா மிஸ் பண்ணி வச்சு சொன்னால். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அங்கே இருக்கிற பரம்புக்குள்ளே இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் ஒருத்தவங்க பையை வச்சுட்டாங்க, இந்த கலர் பை அப்படின்னு சொல்லவும் அவர் எடுத்துட்டார் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு மனசே ஆச்சு. அழுது புலம்பிருச்சு. சொத்து சோகம் போனாலும் போயிட்டு போகுது. நான் நல்லவளை கண்டு நான் கற்று கிடச்சிட்டேன். நான் பாவம் பிடிச்சி எல்லாரும் அலைய முடியாது. ஆதார் கார்டு ஓட்ட ஐடி அது இதுன்னு நம்ம எடுக்க முடியுமா? அதுக்காண்டி அந்த கடவுளை ஆண்டவன் இப்படியா வந்தோம் ஒப்பட. அதுக்கு எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? அது என் மனசுல வந்துருச்சு. என்னண்டு அழுகையா வந்துருச்சு. நம்ம பொருள் போயிடுச்சே, நம்ம எப்படி எடுக்கலாம், அப்படி அலையணும் விட்டு போகணுமே, மறுமே எடுத்து கொடுக்குறாங்களோ என்னது இல்லையன்று எனக்கு வளர்த்துச்சா. அதுக்குன்னு ரோட்டில் கோகோண்டா ஒப்பாரி வச்சாலுவே எனக்கு இப்போ கையை ஒரு எடுத்துட்டு அந்த ரூபாயை எடுத்துட்டு வீசிட்டு போயிட்டேன்னு நினைத்த கண்டேன். அதை அப்படியே வச்சிருந்து இந்தாங்கண்டு நம்ம போன சொன்னேன் அந்த பொருள் இருக்குன்னு சொல்லி மருமையை சின்ன மருமையை வாங்கிட்டு வந்துச்சு. அப்படி இல்லைண்டா எனக்கு மனசு இப்படி இருந்துருக்குங்க நேரத்துக்குள்ள. அப்படி ஒரு வேதனை படிச்சுங்க. அப்படி வந்து தொலைச்சி போச்சு. அதுலேயே இந்த இடம் பத்திரமும் அதில் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு போக வரக்கூடாதுமா. அதுக்கு தானே இப்ப யாருக்கு கையிலும் கொடுக்க மாட்டேன், எங்கனையும் வைக்க மாட்டேன். என் கையிலேயே இப்படியே தூக்கி இப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். உங்க கையில கொடுத்தா மறந்துட்டியா, உன் கேன் பக்கத்தே நீ தூக்குனேன், என் பைய போட்டுட்டேன். அப்ப எப்படி இருக்கு? உன் ஊர்ல நீ பத்திரமா வச்சுக்கிட்டே. அப்ப இது அம்மா ஊர்ல இருந்து நீ போடணும்னு நினைக்கல. ஆனா என்ன என் பொருளை விட்டுட்டு இல்ல, உன் பிள்ளைய நான் தூக்கலட்டா என் பொருள் அது என் கையிலேயே வச்சிருக்கேன். நான் பிள்ளைய தூக்கிறேன், நீ பைய பிடிச்சிக்கிட்டு தானே உனக்கு கொடுத்தேன். நீ என் பையன் மிஸ் ஆகிட்டீல்ல, எனக்கு எவ்வளவு ஒத்துக்கலா இருக்காது. அதே நான் பொங்கி அழுது ஏத்தா. அதெல்லாம் சரி, இது செக்கிங்கில் ஒன்று நடந்துச்சாம்ல, பஸ் டிக்கெட்டை பூரா சேர்த்து வச்சிருக்கேன். அங்கிட்டு திரும்ப அது வந்து பஸ் டிக்கெட் அப்புறம் சேர்த்து வச்சிருக்கேன்டா. அங்கே கோயில மறைச்சிருவாங்க, இன்னும் கோயில டிக்கெட் இருக்குன்னு சொல்லிடுவாங்கட்டே மணி பரிசுல வைக்கிறது. அப்புறம் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுக்க, அந்த டிக்கெட் இது எடுத்து போட்டோம்ட்டா இந்த டிக்கெட் அந்த டிக்கெட் அங்கே வந்தது தெரியாம எல்லாமே அனுப்பி வச்சிருக்கேன். இங்கே வருங்க இதுக்கு ஒரு கதை. இப்படியே டிக்கெட்டா அந்த டிக்கெட் பையன் அது இப்போதான் எடுத்து தூக்கி போட்டவங்க, இல்லாட்ட அதை காட்டிடலாம். அந்த பையன் இருக்காம அந்த பரிசுங்கம்மா. அந்த டிக்கெட்டா என்ன பண்ணுச்சு, டிக்கெட் எடுத்தது பூரா பக்குவப்படுத்தி வைக்கிறோம்னா அது பரிசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்குங்க.
டிக்கெட்டு செக்கிங் கார் வந்திருக்காரு. ஏமா டிக்கெட் எடுத்து காட்டுறேன்னா இது ஒரு வாட்டுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து காட்டிட்டாங்க. ஏமா இது என்னமா பழைய டிக்கெட்டை காட்டுறேன், ஏமா டிக்கெட் எடுக்கலையான்னு இருக்கு. ஏயா இருங்கய்யா, நானா டிக்கெட் எடுக்காரவ, நான் டிக்கெட் எடுக்காரன்னு என்னையே சொல்லாதீங்க, இருங்கய்யா இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாட்டுக்கு டிக்கெட்டை பூரா கொட்டி இருந்துருக்கு பார்த்துக்குங்க. செக்கிங்காரு இருடி பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கே அம்மா அம்மாட்டுக்கிட்டு இருப்பா வரேன்டி. டிக்கெட்டுக்காரு செக்கிங்காரு அதிர்ச்சி ஆயிட்டாரா ஏன்னு கேளுங்க. எல்லா டிக்கெட்டையும் ஏமா அப்படி சேர்த்து வச்சிருக்க அப்படின்றாரா. ஆமாய்யா இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னு என்ன செய்யுது அதே வச்சுக்கிட்டே இருக்கேன். பிரி டிக்கெட்டு கூட அதில் இருந்துருக்கு பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் கொட்டி பார்த்துட்டு அந்த பசுக்குரிய டிக்கெட் இருந்து எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடாராம். எங்கள் அவா அது இங்கே சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டிக்கெட்டை பூரா அள்ளி அங்கிட்டு போட மாட்டேன், இது வரை தேவையில்லைண்டு. அதாவது படிக்கிறதுனால ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடுமோ அப்படின்ற பயத்திலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தெரியுதுங்க. பஸ் டிக்கெட்லேருந்து ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் கூட கீழே கிடக்கூடாது, முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு எடுத்து பக்குவமாக வைக்க. ஏவா அதெல்லாம் ட்ரெஸ் எடுத்த பிள்ளைதே அங்கிட்டு போடு அப்படின்னு சொன்னது குப்பையில் போடு அப்படின்னா அப்படி எனக்கு என்ன தெரியும். ஏதாச்சும் முக்கியமாக அது சீமை என்னத்தையாவது எழுதி போன ஒரு இடமுறை வச்சுருக்கோன்னு நான் பக்குவப்படுத்துகிறேன்னு பாவம். எதையும் கீழே போடாத எங்கள் அம்மா, எல்லாத்தையும் பக்குவப்படுத்திட்டே தெரியும். அப்படித்தான் இந்த மஞ்சள் பையன் கையுமாவே தெரியுமுங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அந்த பஞ்ச பையை கீழே வைக்காத, எடுத்துக்கிட்டு இந்த இங்கே வரோம்னா இங்கே வர்றேன்டி அப்படியே எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க. என்னத்தை திங்கிறம்மா, முறுக்கை சுட்டுட்டேன், முறுக்கு அதிரசம்லாம் சுட்டுட்டேன். அதிரசம் முறுக்கெல்லாம் சேர்த்து எங்கள் அம்மா சுட்டு சேம்பிள் பார்த்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நல்லாயிருக்கும், இன்னும் சேரல. முறுக்கை காட்டப்பறி எங்கள் காணந்தான் முறுக்கு புறம் சுட்டு கவரில் கட்டி வச்சுருக்கு. இப்படி தீபாவளிக்கு நீ மட்டும் முறுக்கு சுட்டு பார்க்குற மக்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்து விட மாட்டேங்குது. எங்கிட்ட மக்களுக்கு எப்படி கொடுத்து அனுப்பி விட முடியும். நல்லா லேசா கொஞ்சம் நெய் விட்டுருதான் இதோட நல்லா இருக்கு. நெய் விட்டா எனக்கு பிடிக்காது, சும்மா நெய் கையில். ஏங்க எங்கள் அம்மாவே எங்கள் அம்மாவோட உழைப்பு, எங்கள் அம்மாவோட அந்த பரிதாபமான உணவு பிடிக்குது. பரிதாபம்னு சொல்லக்கூடாது, பெரிய விவரமுங்க. எல்லா தடவையும் எங்கள் அம்மா நகை லோன் வாங்கி பெரும் பார்த்துக்குங்க. அதில் மட்டும் பெரிய ஆள் தெரியுமா, எப்படி நகையை அடகு வச்சு இது தள்ளுபடி ஆயிரும். தள்ளுபடியாகி இப்போவும் போய் வச்சுருந்துருக்கு. எத்தனை ஏமா எம்படுக்கு வச்சுட்டு போயிருக்கா சொல்லிட்டு போமா. 70,000க்கு வச்சுருக்கான். 70,000க்கு வச்சு நகை தள்ளுபடி ஆயிரும். இந்த நேரத்தில் வச்சா எல்லாருக்குமே தள்ளுபடி ஆகும். நீங்கள் போய் வைங்க. இந்த பெத்தாத்தா அப்படி இதுனா லைக் பண்ணுங்கள்.